சிவபெருமானே ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம். அழகான நாள் இன்று சோமவார பிரதோஷங்க. இந்த நல்ல நாளில் நம் திருப்பூரில் புது பஸ் ஸ்டாண்டில் அருகில் இருக்கக்கூடிய எஸ்வி காலனியில் திருநீலகண்டேஸ்வரர் கோயில், நீலாம்பரி சமேத அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரராக திருநீலகண்டேஸ்வரர் கோயிலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம் இந்த 6லேருந்து 7:30 நடந்த இந்த மகா கும்பாபிஷேகமானது ரொம்ப 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 அழகாக, ரொம்ப மக்கள் மனசு இடம் பிடிச்ச அந்த அற்புதமான கும்பாபிஷேக விழா மறக்க முடியுமா? அழகாக நடந்ததுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக நடந்ததுங்க. இந்த அழகான மகா கும்பாபிஷேக முளபாரி உற்சவத்தில் தெய்வ மகளின் 28வது அம்மன் அலங்காரம் நம்ம கொடுத்துருந்தோம். நல்லபடியாக அம்மாவின் ஆசிபடி நீலாம்பரி அம்பிகை அலங்காரத்தில் சிவபெருமான் ருத்ராட்ச மாலை அணிந்து அம்மா அப்பாவை நான் கூட்டி கொண்டு போயிருந்த அழகான அந்த நீலாம்பரி அம்பிகை அலங்காரம் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. அம்மாவோட ஆசி உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏனென்றால் அம்மாவின் அனுமதியின்றி நாம் ஒரு சூழத்தை பிடிக்க முடியுமா? அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் அம்பாள் அலங்காரம் பண்ணி, எப்படின்னா ஒரு கோவில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி அம்மா எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும் இல்லைங்களா? அந்த வேலைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அலங்காரத்தோடு நம்ம எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கோமோ அந்த காட்சி தான் இந்த மகள் மூலியமா என்னுடைய உடலாதையினுடைய இயற்கையாகவே என்னுடைய அம்பாளுக்கு நான் ஒப்படைச்சிருக்கிறேன். அம்பிகை தாயை சொன்ன இந்த வாக்கின்படி நாம் அம்மன் அலங்காரத்தில் ஊர் மக்கள் மத்தியில் நம்ம முளபாரி உற்சவத்தில் பூவோடல பிறகு கும்பாபிஷேக முளபாரி உற்சவத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த வருஷத்தில் இப்போ நடந்த முளபாரி கோயில் கும்பாபிஷேகத்துடைய அந்த முளபாரி உற்சவத்தில் என்னுடைய 28வது அம்மன் அலங்காரம் நம்ம கொடுத்துருந்தாங்க. மக்கள் மனசில் நல்லபடியாக இடம் பிடிச்சி எல்லாருமே சாக்ஷாத் அம்பாளை நம்ம பார்த்துட்டோம், நீலாம்பரி தாயாரை நம்ம பார்த்துட்டோம், சக்தி தேவியாக பார்த்துட்டோம்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுவரை இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த பேர் புகழ் தான் என்னுடைய இறைவனுக்கு நான் சமர்ப்பணிக்கிறேன். என்னை பெற்ற தாய் தந்தைக்கு சமர்ப்பணிக்கிறேன். பிறகு என்னுடைய முன்னோர்களுக்கு நான் சமர்ப்பணிக்கிறேன். என்னுடைய குலசாமிக்கு, பிறகு தேவர்களுக்கு அனைவருக்கும் நான் சமர்ப்பணிக்கிறேன். பிறகு உங்களுக்கும் தான் இல்லைங்களா? நான் ஒரு வேலை செஞ்சு அதில் ஜெயிக்கும் போது கொடுக்குற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெரியதுங்க. அந்த வருஷம் இந்த என்னுடைய 28வது அம்மன் அலங்காரம் உங்களுக்கு சமர்ப்பணம். நீங்களும் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அம்மாவுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். உங்கள் ஊருக்கு அம்மன் அலங்காரம் வேணுமா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நிச்சயமாக உங்கள் ஊருக்கும் வரும். சிவபெருமானி